Taste the Daily. புதுச்சேரிக்கு புயல் பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவிடம் உரிய ஆதாரங்களை மாவட்ட நிர்வாகம் அளிக்க தவறியதால் மத்திய அரசின் நிவாரண நிதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசின் அலட்சியம் காரணமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் 3 அடி உயரத்திற்கு வெள்ளம் புகுந்ததாக குற்றம் சாட்டினார். பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்ற விபரத்தை கூட முன்னெச்சரிக்கையாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியது. இதனால புதுச்சேரி நகர பகுதியில் மட்டும் அந்த பெருமழை பெய்த போது புயல் நேரத்தில் கழிவுநீர் வாய்க்காலுக்கு மேல வெள்ளம் பாய்ந்தோடி உப்பளம் உள்ளிட்ட புதுச்சேரியினுடைய நகர பகுதியில் கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட வீடுகள்ல இடுப்பளவு மழை நீர் உட்புகுந்து அந்த வீட்டில் இருந்த அத்தனை வீட்டு உபயோக தளவாட பொருட்களும் சேதமடைந்தது. ஆவின் பால் விலையை வரும் 18ஆம் தேதி முதல் லிட்டருக்கு 11 ரூபாய் வரை மறைமுகமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் பச்சை நிறத்திலான கிரீன் மேஜிக் பால் பாக்கெட்டுகளில் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி 2 ரூபாய் கூடுதலாக கவ் மில்க் என்ற பால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் 22 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பாலுக்கு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கிரீன் மேஜிக் பாலை நியூ கிரீன் மேஜிக் என்று பெயர் மாற்றி 450 மில்லி லிட்டராக குறைத்து 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யவும் ஆவின் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய வகை பால் பாக்கெட்டுகள் வரும் 18ஆம் தேதி முதல் காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோவை மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் முதல் கட்டமாக விற்பனைக்கு வர உள்ளது. ஆட்சிக்கு வந்ததும் ஆவின் பால் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை குறைப்போம் என தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு கடந்த 4 ஆண்டுகளாக தீய சக்தி திமுக பலமுறை பால் விலையை உயர்த்தியிருப்பதாக பால் முகவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆவின் பால் விற்பனை விலையை உயர்த்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை இவங்க முன்னெடுத்திருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே 4.5% கொழுப்பு சத்துள்ள ஆவின் நிலைப்படுத்தப்பட்ட பால் ஸ்டாண்டர்டைஸ் மில்க் விற்பனை இருந்துகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகளுக்கு மேலாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பால். அந்த பாலுடைய உற்பத்தி மற்றும் விற்பனையை சமாதி கட்டக்கூடிய வகையில் தான் இப்போ இந்த ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் என்கின்ற ஒரு புதிய வகை பாலை அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதுவும் பொதுமக்கள் தலையில் லிட்டருக்கு 10 ரூபாய் விற்பனை விலையை உயர்த்தக்கூடிய செயலை ஆவின் நிர்வாக இயக்குனர் திட்டமிட்டிருக்காரு.